தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜயோடைய திரைப்படம் லாஸ்ட் திரைப்படம் ஜனநாயகன். ஸோ இந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் தமிழகத்து மட்டும் இல்லாம மொத்த ஓவர்சீஸ்ல இருந்து எல்லா ஸ்டேட்லயும் இந்த படத்துடைய புக்கிங் ஆனது ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் 3 நாட்கள் இருக்கு. ஸோ தமிழகத்து மட்டுமே இந்த படம் 5 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளால 1.5 கோடியும், கர்நாடகாவில் 3.5 கோடியும், கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே இந்த படத்துடைய படம் வந்து 13 கோடியும், ஓவர்சீஸ்ல வந்து 12 கோடின்னு கிட்டத்தட்ட 25 கோடிகளை 3 நாளுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது எந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்னா, ஆல்ரெடி ஜனவரி மாசம் வர வேண்டிய படம் கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிருக்கு. 7 நாள் இல்லை, சாரி 7 மாசம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஜூலை இப்போ இருக்கு கரண்ட். ஸோ 7 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஃபுல் ஹெச்டி வந்து கிட்டத்தட்ட அப்படியே எலெக்ஷன் முன்னாடி இந்த படத்துடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் வந்து வந்துருச்சு. 1.2 கோடி பேர், கிட்டத்தட்ட 1,20,00,000 பேருக்கு மேலே இந்த படத்தை ஃபுல் ஹெச்டியை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நிறைய பேர், அதாவது தளபதி விஜயுடைய ஃபேன் வந்து இந்த படம் அப்படி இப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஹைப்பில் வர வேண்டிய ஒரு புக்கிங் மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியுடைய லாஸ்ட் திரைப்படம் அவரை ஸ்கிரீன்ல இனிமேல் நம்மளை பார்க்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனுக்காகவே இந்த படத்தோட புக்கிங் பண்ணி உள்ள போறவங்க நிறைய பேர். நான் இந்த படத்தோட டிக்கெட் பிரைஸ் வந்து 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு இப்போ இது கரண்ட் டிக்கெட் பிரைஸ்ன்னு கரெக்டாக தெரியல. ஆனா அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் தாறுமாறு சம்பவம் பண்ண போகுது இந்த படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீசல் எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ண போகுது. அதாவது டேவன் வந்து 100 கோடி தாண்டுமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த படத்தோடைய புக்கிங்கை புக் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க.